வணக்கம். இன்னைக்கு நான் ப்ரான் கிரேவி வைக்கலான்னு இருக்கேன். அது தேவையான பொருட்களை இங்கே வச்சுருக்கேன், பார்த்துக்கலாம். 1/4 கிலோ ப்ரான் எடுத்துருக்குறோம். சிறிதளவு வெள்ளைப்பூண்டு, சிறிதளவு சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிள்ளை, 2 தக்காளி நறுக்கியது, குருமிளகு பொடி 1/4 ஸ்பூன், சீரகப்பொடி 1/4 ஸ்பூன், தேங்காய் பால் 1 கப், நெல்லிக்காய் அளவு ஊற வைத்த புளி சிறிதளவு, மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கருவேப்பிலை போட்டு வச்சுக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கிங்க. வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் தவக்க வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க. தக்காளி சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. மிளகாய்த்தூள், தனியாத்தூள் நல்லா கிளறிக்கணும். இப்போ சீரகத்தூள் சேர்த்துக்கிங்க. குருமிளகு தூள் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது தக்காளி இதெல்லாம் நல்லா வேகணும். அது வரையும் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். பாருங்க, நல்லா கெட்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ப்ரான் புளி ஊற்றிக்கலாம். புளியை போட்டு இந்த ப்ரான் போட்டுக்குங்க. ப்ரான் சீக்கிரமாக வெந்துடும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வெந்தா போதும். மூடி போட்டு வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா கிண்டி வந்துருச்சு. நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்க, சுவையான ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ப்ரான் க்ளீன் பண்ணுறது எப்படின்றது என் சேனலில் போட்டிருக்கிறேன். இனி வரும் புது புது ரெசிபிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.